வணக்கம். இப்போ VFD bypass DOL starter பவர் வயரிங் டயக்ராம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு 3 போல் MCCP ஒன்று, பைபாஸ்க்கு ஒரு கான்டாக்டர் ஒன்று, ஒரு ஓவர்லோடு ரிலே ஒன்று. அடுத்ததாக VFDக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 போல் MCCP, ஒரு VFD ஒன்று, அதோட VFDயோட அவுட்புட்டில் ஒரு கான்டாக்டர் ஒன்று. இப்போ வயரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேஸ்லேருந்து ஒரு இன்புட் எடுத்து MCCPக்கு இன்புட் கனெக்ட் பண்ணிட்டு அதோட அவுட் எடுத்துட்டு பைபாஸ் கான்டாக்டரோட இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட அவுட் எடுத்துட்டு ஓவர்லோட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஓவர்லோட்ல இருந்து அவுட் எடுத்துட்டு டைரக்டா மோட்டர்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது பைபாஸ்க்கு. இது பைபாஸ் வயரிங். VFDக்கு பார்த்தீங்கன்னா 3 பேஸ்ல இருந்து ஒரு பவர் எடுத்து பிரேக்கருக்கு இன்புட் கனெக்ட் பண்ணிட்டு அதோட அவுட் எடுத்து VFDக்கு இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. VFDயோட அவுட் எடுத்து VFD கான்டாக்டரோட இன்புட்ல கனெக்ட் பண்ணிட்டு அதோட அவுட் எடுத்து டைரக்டா மோட்டர்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா VFDக்கு பைபாஸ்க்கு ஒரு பிரேக்கர் செப்பரேட்டா போட்டுக்குங்க. அடுத்து கண்ட்ரோல் வயரிங் டயக்ராம் பத்தி பார்க்கலாம். அடுத்து VFD bypass DOL ஸ்டார்டரோட கண்ட்ரோல் வயரிங் டயக்ராம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பைபாஸ்க்கு ஒரு கான்டாக்டர், VFDக்கு ஒரு கான்டாக்டர், ஒரு 230 வோல்ட் ரிலே ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்து ஓவர்லோடு ரிலே ஒன்று, ஒரு ஸ்டாப் புஷ் பட்டன் ஒன்று, ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டன் ஒன்று. அடுத்து 3-வே செலக்ட் சுவிட்ச் ஒன்று. இப்போ வயரிங்கை பற்றி பார்க்கலாம். இப்போ பைபாஸ்க்கு வயரிங் பார்க்கலாம். இப்போ பைபாஸ் பார்த்தீங்கன்னா பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துகிட்டு 3-வே செலக்ட் சுவிட்சுக்கு இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இன்புட்லேருந்து அவுட் எடுத்துகிட்டு டேரெக்டாக ஓவர்லோடு 95 NCயில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஓவர்லோடு 96லேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு ஸ்டாப் புஷ் பட்டனுக்கு இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஸ்டாப் புஷ் பட்டனோட அவுட்லேருந்து ஒரு வயர் எடுத்து ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு இன்புட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட அவுட் எடுத்துகிட்டு டைரக்டாக VFD கான்டாக்டரோட NCயில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. VFD கான்டாக்டரோட NCயிலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு பைபாஸ் கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ புஷ் பட்டன் போட்டிருக்கிறதுனால இப்போ பைபாஸ் கான்டாக்டர் ஹோல்டிங் பண்ணுறதுக்கான வயரிங் பண்ணணும். அதுக்கு கான்டாக்டரோட A1ஐயும் NOவையும் லூப் பண்ணிக்கிங்க. கான்டாக்டரோட NOவையும் A1ஐயும் லூப் பண்ணிக்கிங்க. அடுத்து NOலேருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு ஸ்டாப் புஷ் பட்டனுக்கு அவுட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது ஹோல்டிங் பண்றதுக்கான வயரிங். இப்போ பைபாஸ்க்கு வயரிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து VFDக்கு பார்த்தீங்கன்னா VFD செலக்ட் சுவிட்சில் இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு டைரக்டா ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து ரிலேவோட காமன்ல பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் பவர் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிங்க, செப்பரேட்டா பண்ணிக்கிங்க. அடுத்து ரிலேயோட NOல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு பைபாஸ் கான்டாக்டரோட NCயில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு VFD கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து VFD ரென் கமாண்டுக்கு காமன்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு VFDல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து NOல இருந்து ஒரு வயர் எடுத்து VFDல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பைபாஸ் செலக்ட் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இந்த ஓவர்லோடு வழியாக போயிட்டு ஸ்டார்ட் புஷ் பட்டன் ஆன் பண்ண உடனே இதோட பவர் டைரக்டா VFD கான்டாக்டரோட NCக்கு போயிடுது. VFDயோட கான்டாக்டரோட NCல இருந்து இது நார்மல் க்ளோஸ்ல இருக்கிறதுனால டைரக்டாவோட பவர் பைபாஸ் கான்டாக்டரோட A1க்கு வந்துடுது. நீங்க ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணா டைரக்டா பவர் A1க்கு பவர் வந்துடும். அடுத்து VFD பார்த்தீங்கன்னா VFD செலக்ட் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது டைரக்டா ரிலேயோட A1க்கு வந்துடுது. அப்ப ரிலே ஆன் ஆயிருச்சுன்னா இந்த காமன்ல இருக்க பவர் NO NC ஆகி டைரக்டா பைபாஸ் கான்டாக்டரோட NCக்கு போயிருது. அதோட NCயோட அவுட் எடுத்து VFD கான்டாக்டரோட A1க்கு வந்துடுது. இந்த ரிலே ஆன் ஆனோடனே NO இருக்கிறது NC ஆகி டைரக்டா VFDயோட
A1 கான்டாக்டருக்கு வந்து பவர் வந்தோடனே இந்த VFD கான்டாக்டர் வந்து ஆன் ஆயிருக்கு. இந்த VFD கான்டாக்டர் ஆன் ஆனோடனே இந்த ரிலே ஆன் ஆனோடனே VFDக்கு வந்து ரன் கமாண்ட் வந்து சிக்னல் போயிடும். அடுத்து வந்து கண்ட்ரோலும் ஆன் ஆயிரும். இந்த VFD பவர் வந்து அவுட்புட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த VFD ரன் கமாண்ட் வந்து ஒரு VFD வந்து ஜஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக. இப்போ ரிலேக்கு வந்து பவர் வந்துருச்சுன்னா NO வந்து NC ஆகி டைரக்டா வந்து VFDக்கு வந்துடும். ஏன்னா ஒரு லூப் ஆயிடுச்சுன்னா VFD வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். VFD வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். VFD ரன் ஆனோடனே VFDயோட பவர் வந்து கான்டாக்டருக்கு வந்தோடனே கான்டாக்டர் வழியா டைரக்டா வந்து மோட்டருக்கு போக இருக்கும். மோட்டர் வந்து ரன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வயரிங் வந்து உங்களுக்கு புரியலன்னா நான் லிங்க்ல வந்து டிராயிங் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த பைபாஸ் கான்டாக்டரோட A2, VFD கான்டாக்டரோட A2, ரிலேயோட A2 இது எல்லாமே லூப் பண்ணிட்டு டைரக்டா வந்து பிரேக்கர்ல வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வயரிங் வந்து உங்களுக்கு புரியலன்னா நான் லிங்க்ல வந்து டிராயிங் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.